ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு எல்லாருமே நெக்ஸ்ட்டு செமஸ்டருக்கான கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த பேப்பர் வேல்யூஷன் சம்மந்தமாக ஒரு அப்டேட்டை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு டவுட் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அது என்ன அப்டேட்டுனா, இப்போ இந்த அரியர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு பேப்பர் வேல்யூஷனுக்கு அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் போதில்ல, இதில் எந்த மாதிரி மென்டாலிட்டியில் ஸ்டாஃப்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நடந்து முடிஞ்ச நவம்பர் டிசம்பர் 2025 வந்து பார்த்திங்கன்னா ஆட் செமஸ்டர் எக்ஸாம், அதாவது ஆர்ட் பேப்பர்ஸ்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் ஆர்ட் செமஸ்டர் பேப்பர்ஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அரியர் பேப்பர்ஸ்னு டிஃபர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆர்ட் செமஸ்டர் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவாங்க அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ கம்பைண்டாக தான் போகும், பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. அவங்க காமனாக தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா கரண்ட் பேப்பர் அண்ட் அரியர் பேப்பர்ஸ் கலந்து தான் வந்துருக்குல, காமனாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதே இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ஆர்ட் செமஸ்டரில் ஈவன் செமஸ்டர் எக்ஸாம்ஸு அரியர்ஸ் நடக்கும்ல, அந்த பேப்பர்ஸ் போச்சுன்னா அரியர் பேப்பர்ஸ் வந்து இருக்குது வேல்யூவேஷனுக்கு, அந்த மைண்ட் செட்டில் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணுவாங்க. இவன் அரியர் வச்சுருக்கான், அந்த சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி அரியர் வச்சு இப்போ எழுதியிருக்கான், அதனால் கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணுவாங்க. ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, எப்பவுமே அரியர் எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆர்ட் செமஸ்டர் வரும்போது ஆர்ட் பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து எழுதுங்க. அண்ட் ஈவன் செமஸ்டர் அப்போ ஈவன் பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எழுதுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீங்கள் ஈவன் செமஸ்டர் அப்போது ஈவன் செமஸ்டர் பேப்பர்ஸ் எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. கரண்ட் பேப்பர் மாதிரி தான் அவங்க காமனாக நினச்சி கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால டிஃபர் பண்ண முடியாது, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும். அதனால் காமனாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இருக்கிற காமனான ஒரே ஒரு விஷயம். இதுதான் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க, இதில் எப்படி கரெக்ஷன் என்ன விஷயன்றது நான் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அண்ட் பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் லிபரல் டு மாட்ரேட் லெவலில் நார்மலாக தான் நடக்குது. ஸ்ட்ரிக்டான வேல்யூஷன் எதுவும் பண்ணலை. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஷன் டியூட்டி எப்போ முடியுன்றது அப்டேட்லாம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேஷன் 2021 வந்து போய்கிட்டு இருக்குது. மேபி இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ரெகுலேஷன் 2025 வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் வீக் ஸ்டார்ட் ஆக போகிறதா சொல்லி அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் ஸ்டார்ட் ஆனவுடனே வேல்யூஷன் எப்படி போகுதுன்றதெல்லாம் நான் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.